பீஸாவா? நீங்க அட்ரஸ் ஏதோ மாறி வந்திருப்பீங்க சார். இல்ல சார், புது நம்பர் 69, பழைய நம்பர் 30. இந்த நம்பர் தான் சார் கொடுத்தாங்க ஆர்டர் பண்ணவங்க. இது எங்க வீடு தான். ஆனா எங்க வீட்டு ஜனங்களுக்கு பீஸா என்னன்னே தெரியாதே. அது ஏதோ ஒரு பொருள் நினைச்சுவாங்க. கண்டிப்பா ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க சார். சார் உங்க வீட்டு ஃபோன் நம்பர் தானே சார் 23831346. இந்த வீடு தான் சார். இந்த வீட்ல இருந்து தான் சார் ஆர்டர் பண்ணாங்க. நம்பர் கரெக்ட் தான். எங்க வீட்ல யாரையா பீஸா எல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பாங்க? ஒரு லேடி தான் சார் ஆர்டர் பண்ணாங்க. இருங்க. அனே, நீங்க ஏதாவது பீஸா கீஸா ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? நான் இல்ல. நான் சொன்னேனே. ஆமா, உனக்கு எவ்வளவு சம்பளம்? மந்த்லி 25. அவ்வளவுதான் கொடுக்குறாங்களா? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே பீஸா ஆர்டர் பண்ணீங்க? ஆமா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். வண்டி கொஞ்சம் பிடிக்கிறது. 1 மினிட் மேடம். வில்லேஜுக்கு பீஸா. இந்தாங்க மேடம். பில் மேடம். பேலன்ஸ். சிப்ஸ். தேங்க் யூ மேடம். சாரி. வெல்கம். வெல்கமா? நான் என்ன தேங்க்ஸே சொல்ல. அது வீட்டோட நம்பர்ஸும் தெரியல, வீட்டுல இருக்க மெம்பர்ஸும் தெரியல. பணத்தை வாங்கிட்டானே. அக்கா, பீட்சா செம டேஸ்டா இருக்கு. ஒரு பீஸ் சாப்பிடுறீங்களா? நான் தூங்கி 10 நிமிஷம் ஆச்சு. குட் நைட். அடடா. சிக்கன் டாப்பிங்ஸ் சூப்பர். மிஸ் பண்றீங்களே. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். அப்பா. செல்வி, காலேஜ் கிளம்பிட்டியாமா? ஆமா. மாப்பிள்ள வெயிட் பண்ணுவார், போமா. ஹாய். என்னடி? இல்ல அந்த பையன் ஏன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரான். நீ ஏன்டி அவனை பாக்குற? உன் வேலைய பார்த்துட்டு போக வேண்டியதானே? அது எப்படி? நம்ம பின்னாடி தான் சுத்தி வரான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. இல்லனா வீணா அவன் மேல எரிச்சல் தாண்டி வரும். வேணாண்டி, சொன்னா கேளு. இந்த மாதிரி விபரீத விளையாட்டுலாம் வச்சுக்காத. டேய், என்னடா பொண்ணுங்க பின்னாடி போற? வெக்கமா இல்ல? இல்ல மாமே, அவ என்ன திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. அத கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் பின்னாடி போறேன். வேணாண்டா, இப்படித்தான் நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பின்னாடி போயிட்டு ஊர்ல இருந்து போட்டு வந்த 3 சவரன் செயின் சேட்டு கடையில ஹிந்தி படிக்குது. அனுபவப்பட்டவன் சொல்றேன் கேட்டுக்க. வாடா, கிளாஸுக்கு போவோம். சைக்கிளா மேடம் கிளாஸ் எடுக்கிறாங்க. நடிச்சு காட்டுவாங்க, இல்ல நடந்து காட்டுவாங்க. ஆளுங்களை பாரு. சாமி, எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு பார்த்து சொல்லுங்களேன். உனக்கு கொஞ்சம் தோஷம் இருக்குப்பா. கொஞ்ச நாள் கழிஞ்சாதான் எல்லாம் சரியாகும். அப்படியா? பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமி? அது நீ இந்த காளகஸ்திரி கோயிலுக்கு போயிட்டு வா. சரி, ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். சரி சாமி. செல்வி, கார்த்திக் உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறானாமா? வீட்டுக்கு போய் தரேன். சரிம்மா. ஏமா பேசாம இருக்க? உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லம்மா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லுமா. என்ன உன் மாமியாரா நினைக்காத, உங்க அம்மாவா நினைச்சுக்கோ. என்னாச்சுமா? என்ன அவருக்கு பிடிக்கலம்மா. எப்ப பார்த்தாலும் திட்டுறாரு. வீட்ல நான் கூட பரவாயில்ல, காலேஜ்ல கூட திட்டுறாரு. செல்வி, அழாத செல்வி. செல்வி, நீ மட்டும் அவனை வெறுத்துறாதம்மா. என் மகன் ரொம்ப நல்லவன். எனக்கு பின்னாடி அவனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்டதாம்மா இருக்கு. கோவில் அழக்கூடாது என்ன? அத்த, நீங்க பாப்பாவை கூட்டிக்கிட்டு பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க. சரி, வாமா. செல்வி, இதுங்க கூட்டமே இப்படிதான். அவங்க அண்ணன் ஒண்ணு லேசுப்பட்டவர் கிடையாது. கல்யாணம் ஆன புதுசுல வேற ஏதோ ஒரு பொண்ணோட பழக்கம் இருந்துச்சு. நான் சும்மா விட்டுருவேனா? அவரை கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சேன். இப்ப அந்த ஆளை பாரு, நில்லுனா நிப்பாரு, நடனா நடப்பாரு. எல்லாம் பொம்பளைங்க கையில தான் இருக்கு. முதலில் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். மேடையில் அமர்ந்துள்ள கல்லூரி முதல்வர் அவர்களே,
அறக்கட்டளையின் நிர்வாகிகளே, எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் ஆற்றல் படைத்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் காலம் சென்ற எனது தந்தையும் மச்சான் மைக்க பிடிச்ச லேசில் விட மாட்டான். வீட்லயே சும்மா பேசாம இருந்தவன் இன்னைக்கு மொத்தத்தையும் பேசுவான். வா பேசாம எஸ்கேப் ஆயிரலாம். நீ எஸ்கேப் ஆயிடலாம். எனக்கு நல்லா படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தராங்களே. டேய், உனக்கு கொடுக்குற 500 ரூபாய்க்கு 50,000 மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியுமாடா? மச்சான், ஒரு வாரம் செலவுக்கும் வேற வழி இல்ல மச்சான். கொஞ்சம் பொறுத்துக்கடா. அவர்களின் கல்வி செலவுக்காக ஒரு உதவித்தொகையை எனது தந்தையின் பெயரில் இயங்கி வரும் அறக்கட்டளை சார்பாக வழங்குவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இந்த வருடம் அனைத்து தேர்வுகளிலும் நன்மதிப்பெண்கள் பெற்று சிறந்த மாணவராக திகழும் கே. கார்த்திகேயன் MCA இறுதியாண்டு அவர்களை அறக்கட்டளை தேர்ந்தெடுத்துள்ளது. அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். என்ன திமிரா உட்காந்துருக்க போற? பிட் அடிச்சு பாஸ் பண்ணிருப்பான். வச்சுக்கிறேன். முறைக்கிறத பாரு. வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார். வணக்கம். எனக்கு உதவித்தொகை கொடுத்த தியாகி குமரேசன் அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் என் கல்லூரியின் முதல்வருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். வர சார். தம்பி ஒரு நிமிஷம். என்ன இருக்கு? இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த தம்பியை பத்தி அற்புதமான விஷயத்தை உங்கள் முன் தெரிவிக்க விரும்புகின்றேன். கார்த்திகேயன் நீங்கள் நினைப்பது போல் சிறந்த மாணவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கணவர் என்பதையும் உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தான் மட்டும் படித்தால் போதாது, தன் மனைவியும் நன்கு படிக்க வேண்டும் என்று தான் படிக்கும் கல்லூரியில் தன் மனைவியையும் படிக்க வைத்திருக்கிறார். உங்க மனைவி பேர் என்ன? அன்புச்செல்வி. சத்தமா சொல்லுங்க தம்பி. அன்புச்செல்வி. ஆகா, அழகான தமிழ் பெயர். திரு கார்த்திகேயன் அவர்களின் மனைவி திருமதி அன்புச்செல்வி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். இல்வாழ்க்கை என்பது அன்பும் அறனும் கொண்ட ஒரு இனிய வாழ்க்கை என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப சிறந்த எடுத்துக்காட்டு தம்பதிகளாக வாழும் இந்த ஜோடிகளைப் போல நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நன்றியுரை. இந்த அறக்கட்டளை விழாவில் கல்லூரி போனா போதும் நிக்கிறோம். இவர் வந்து நின்னா நாங்க வந்துருவோமா? நீ கூப்பிடு, நான் வரேன். நாங்க எதுவும் கூப்பிடணும்? வந்து உட்கார வேண்டியதானே. ஏப்பா, ஒரு வயசு பொண்ணு தனியா ஓ மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு பொறுக்காத. இடத்த காலி பண்றியா? போலீஸ் போன் பண்ணவா? ஐயோ, கதை கந்தலாடும் போல இருக்கே. பாவி, இவ போய் ஏறி உட்கார்றா. இந்த காலத்துல யார நம்புறதுனே தெரியல. கர்மம் என்னென்னமோ நடக்குது பாருங்க. ஆமாங்க, களிமத்தி போச்சு. அந்த ஆள் திட்டினது உனக்கு குழுகுழுன்னு இருக்குமே. எல்லாம் என் நேரம். கண்டவங்க கிட்ட திட்டு வாங்கணும்னு என் தலையெழுத்து. ஏய், இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத. இதுக்கெல்லாம் பயங்கர ஆள் நான் கிடையாது. சாரி, ஸ்பீட் பிரேக். எங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் தள்ளி உட்காரு. இதுக்கு மேல தள்ளி உட்கார்ந்தா கீழே தான் விழணும். அந்த பாட்டு கொஞ்சம் ஆஃப் பண்றியா? ஏன் பிடிக்கலையா? காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. சாரி, பழையபடி ஸ்பீட் பிரேக்கர். நீ வேணும்னே பண்ற. கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா பஸ்லயே வந்துட்டேன். இதுக்கு உன்னை ஏற்றமே வந்திருக்கலாம். ஐயோ, என்ன நடக்குது? ஓ, காக்கா காக்கா கனவேல் காக்கா நோக்க நோக்க நொடியில். ஆண்டவா, டென்ஷன்ல வளரனே, தப்பா எடுத்துக்காத. வெட்டாடிச்சு. ஏய், கொஞ்சம் அறிவு இருக்கா? ட்ரெஸ் மாத்திரல, கதவு தட்டு வரணும் செஞ்சு வேணா.
சாரி. டீசன்சி இல்ல. மே ஐ கம் இன்? எஸ் யூ கேன் கம் இன். ஆண்டவா. ஏய் இங்க என்ன பண்ற? Dress change பண்றேன். அது எனக்கு தெரியும். நான் இருக்கேன்ல இங்கேயே பண்றேன். சும்மா கத்தாதீங்க. இந்த வீட்ல எனக்கு கொடுத்திருக்க ரூம் இதான். காலையிலேயே அம்மாவும் அண்ணியும் சொல்லிட்டாங்க, எது வேணும்னாலும் உன்னோட ரூம்லயே வெச்சுக்கோ, எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. சோ நான் இங்க போவேன். நீ எங்க வேணா போ, ஆனா இங்க வந்து மாத்த கூடாது. ஓகே. ஏய் ஐயோ, அப்படியே வெளியில போய் மார்த்து வாங்கிட்டு போறேன். உள்ள வந்து மாத்தி தொலை. நான் வெளிய போறேன். அப்படி வா வழிக்கு. ஏய் என்ன பண்ற நீ? செடிக்கு தண்ணி ஊத்துறேன். என்னது இப்படியா? பின்ன எங்க இடம் இருக்கு, எப்படி ஊத்த முடியும்? காலையில என்ன வம்பு கிழக்காதீங்க. யாரு? நானா உன்னை வம்பு கிழக்குறேன்? ஆமா, இது பண்ணாலும் தப்புனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல இப்படி க்ளோஸ் அப்ல சண்டை போட்டு நிப்பாட்டு. நகரு. ஏன் பயமா இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. முதல்ல நகரு. நான் எந்திரிக்கணும். ஆளையில என்கிட்ட வம்பு வச்சுக்காத. அனி, சொல்லு. ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. 5ஆம் தேதி சப்மிட் பண்ணோம். ஒரே வாரத்துல ரிசல்ட் வந்துரும். பெங்களூர் எம்என்சிக்கு அப்ளை பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும். கார்த்தி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா. நான் என்ன பண்ணணும் சொல்லு. உங்களுக்கு புரியாதுன்னு நல்லாவே தெரியும். ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிக்கணும். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களே. என்கிட்ட ஏது பணம்? உன் கொரியர் கம்பெனில கேட்க வேண்டியதானே? அது எங்களுக்கு தெரியாதாக்கும். அங்க கிடைக்கலன்னு உங்ககிட்ட வந்து கேக்குறேன். 2 நாள்ல கட்டி ஆகணும். நீ கொஞ்சம் பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்களேன். உன் அவசரத்துக்கு என்கிட்ட பணம் இல்ல. ஏலிச்சிட்டு போட்டிருக்கேன். அது கழிவு போக எடுக்க 2 மாசம் ஆகும். அக்கா, நான் வேணா தரேன். ஹலோ, உங்க பணத்துல ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிச்சு பாஸ் ஆக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஏய் கார்த்தி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, பேசாம வாங்கிக்கோ. சரி அண்ணி, நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். வாங்குற பணத்தை 3 மாசத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஆனா ஒரு கண்டிஷன், பேங்க் வட்டி 2%. அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். அதுக்கு மேல நம்மளுக்கு கட்ட முடியாதப்பா. இல்லாட்டி வேற இடத்துல போய் பாத்துக்கிறேன். என்ன செல்வி, 2% வட்டி ஓகேயா? ஓகே ஓகே, உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, அப்ப பணத்தை எடுத்துட்டு வந்துரு. செல்வி, வெள்ளிக்கிழமையும் அதுவுமா கழுத்துல இருக்கிறத கழட்டாதம்மா. பரவாயில்லக்கா, ப்ராஜெக்ட் ஒர்க் தான் முக்கியம். என்னடா மச்சான், நீ தம் வாங்கும்போது அந்த கடைக்காரன் உடனே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மச்சான், நீ சீரிட்டு வாங்க காசு இல்ல, கடன் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அண்ணே உங்க சிரிச்ச மொத்த பாத்துட்டு போனா போற காரியம்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்குதுன்னு அன்னையில இருந்து பாக்கும்போதெல்லாம் பல்ல காட்டிட்டு இருக்கா. ஏய் நிஷா, I'm coming. எங்க பிடிக்கிறாங்க மச்சான், என்ன ஐட்டம் சொல்ல? மச்சான் ரொம்ப நாளாச்சுடா, நல்ல ஐட்டமா சொல்றா. டேய், நான் சாப்பிடுறத பத்தி தானே கேட்டேன். வழக்கம் போல ரைஸ் ஐட்டம் தான், ஏதாவது சொல்லு. அதான் 2 ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க. சாரி சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்லையா? நீங்க எல்லாரும் 5 ஸ்டார் ரேஞ்சில. மச்சான் அங்க பாருடா நிஷா. நிஷா, Everything went into a junk. Hey, totally a mess. Nisha, come on. Shopping தானே, next week Nisha, போலாம். I'm waiting What's here. your problem? Can't you say I'm talking to my friends? ஏய், ஒரு இடத்துல 50% ஆஃபர் போட்டிருக்கான். கை Let's go வலிக்குது there. நிஷா. Don't shout, okay? Hey, Come on நிஷா. மச்சான், நீ ஜஸ்ட் எஸ்கேப்டா. எதுக்குடா சொல்ற? ஆமாண்டா, இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா இவன மாதிரியே தட்டை தூக்கிட்டு நின்றுக்கணும். ஆமாண்டா, கிரேட் எஸ்கேப். சரி வா, சீக்கிரமே தான் நல்லா கைந்து பண்ண போய் சாப்பிடுவோம்.